திருவாசகத்தின் ஒரு பகுதியாக அமைந்த திருவெம்பாவை பாடலில் மாணிக்கவாசகர். சிவ பெருமானின் பெருமைகளையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும். இரு தோழிகள் பேசிக் கொள்வதைப் போல் மிக அழகாக ஒவ்வொரு பாடலிலும் எடுத்துரைத்து வருகிறார். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையாரின் நாமத்தைக் குறிப்பிட்டு. அவரது பெருமைக்கு முன்பு உலகில் உள்ள அத்தனை விலை உயர்ந்த பொருட்களும். சூரியனைக் கண்ட நட்சத்திரங்களைப் போல் இருந்த இடம் தெரியாமல் சென்று விடும் என்றார். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்பது ஆன்றோர் வாக்கு. அதன்படி கேட்பவரையும் படிப்பவரையும் பக்தியில் உருக வைக்கும் வகையில். திருவெம்பாவை பாடல்களை மாணிக்கவாசகர் அமைத்துள்ளார். சிவ பெருமானின் கருணையை சொல்வதுடன். அவர் உலக உயிர்களை எவ்வாறு எல்லாம் ஆட்கொண்டு பேரின்பத்தை அருள்வார் என்பதை எடுத்து கூறி உள்ளார். இதைத் தொடர்ந்து 19வது நாள் பாடலில். இறைவனிடம் நாம் எப்படி நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதையும். திருமண வயதில் இருக்கும் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் தனக்கு எப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என. சிவ பெருமானிடம் உறுதியாக சொல்கிறார்கள் என்பதையும் மாணிக்கவாசகர் தெளிவாக விளக்கி உள்ளார். திருவெம்பாவை பதிகம் 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று. அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின்னன்பர் அல்லார் தோள் சேரற்க. எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல். எங்கெழில் என் ஞாயிறு எமக்கு ஏல் ஓர் எம்பாவாய். பொருள். நான் அருமை பெருமையாக சீராட்டி வளர்ந்து. என் உயிருக்கு நிகரான எனது பிள்ளையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என. காலம் காலமாக தந்தையர்கள் தங்களுக்கான கடமையை நிறைவேற்ற. எல்லா பெற்றோர்களைப் போலவும் எங்களின் பெற்றோரும் எண்ணுவார்கள். ஆனால் உனக்கு தொண்டு செய்யவே நாங்கள் விரும்புகிறோம். எங்களின் தலைவனாகிய சிவபெருமானே உனக்கு ஒன்றை சொல்கிறோம். நன்றாக கேட்டுக்கொள். உன் பிள்ளையாக எங்களை உன்னிடமே ஒப்படைக்கிறோம். எங்களுடைய கைகள் உனக்கு தொண்டு செய்வதையே பணியாக செய்யும். உன் அடியார் அல்லாத வேறு ஒருவரின் தோள்களில் மாலை சூட்டாது. உனக்கும் உனக்கு தொண்டு செய்யும் அடியார் அல்லாது. வேறு எவருக்கும் எங்களுடைய கைகள் தொண்டு செய்து தொழாது. சூரியனை ஒளிரும் பகல் போன்ற உனது திருமுகத்தை அல்லாது. இரவு பகல் எப்போதும் வேறு ஒரு முகத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த பரிசினை தான் நாங்கள் உன்னிடம் எதிர்பார்க்கிறோம். இந்த பரிசினை இப்போதே எங்களுக்கு தந்தருள வேண்டும். அப்படி இந்த பரிசினை நீ எங்களுக்கு தந்துவிட்டால். சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் அது பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. விளக்கம். சிவ பெருமானின் பெருமைகள். அவனை வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள். அவர் உலக உயிர்களுக்கு எப்படி அருள் செய்வார் என்பதையும். வரிசையாக ஒவ்வொரு பாடல்களிலும் விளக்கி வந்த மாணிக்கவாசகர். பூரண சரணாகதி என்பதை இந்த பாடலில் விளக்கி உள்ளார். பக்தியின் உச்ச நிலையே சரணாகதி என்பது தான். அந்த சரணாகதி என்பது எப்படி இருக்க வேண்டும். பக்தியின் உச்சநிலை என்ன என்பதையும் மாணிக்கவாசகர் விளக்கி உள்ளார். தன்னை முழுவதுமாக சரணடைந்தவர்களை இறைவன் எப்போதும் காத்தருள்வதுடன். முக்தி நிலையையும் அருள்வான் என்பதை இதில் தெளிவுபடுத்தி உள்ளார். நன்றி.